ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2221வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய சிறிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். இதுவரை 5 பகுதிகளில் 19 கன்னிகளை அனுபவித்திருக்கிறோம். இனி தொடர்ந்து பிரபந்தத்தை அனுபவிக்கலாம். இதுவரையிலும் உண்டான பிரபந்த வரிகளை ஒரு முறை அன்வைத்துவிட்டு பின் இன்றைய பகுதிக்கு செல்லலாம். காரார் குறை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரார் சுடர் சுட்டி செங்கலொளி பேராற்று பேரார மார்பினில் பெருமாமழை கூந்தல் நீராரவேலி நிலமங்கை என்னும் இப்பாரோர் சொல்லப்பட்ட மூன்றன்றே அம்மூன்றும் ஆராயில் தானே அறம் பொருள் இன்பம் என்று ஆரார் இவற்றினிடை அதனை எய்துவார் சீரார் இருகலையும் எய்துவர் சிக்கன மற்ற ஆரானும் உண்டு என்பார் என்பதுதான் அதுவும் ஓராமையன்றே உலகத்தார் சொல்லும் சொல் ஓராமையாம் ஆறு அது உரைக்கேன் கேளாமே காரார் புறவியேள் பூண்ட தனியாளி தேரார் நிறைகதிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு ஆரா அமுதம் அங்கு எய்தி அதில் நின்றும் வாராது ஒளிவது ஒன்றுண்டே அது நிற்க ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே ஏறார் இளமுலையீர் எந்தனக்கு உற்றதுதான் காரார் குழல் எடுத்து கட்டி கதிர்முலையை வாரார் வீக்கி மணிமேகலை திருத்தி ஆரார் அயில் வேல் கண் அஞ்சனத்தின் நீரணிந்து சீராரும் செழும் பந்து கொண்டு அடியா நின்றேன் நான் நீரார் கமலம் போல் செங்கண்மால் என்றொருவன் பாரோர்கள் எல்லாம் மகிழ பறைகரங்க சீரார் கூடம் இரண்டேந்தி செழுந்தருவே ஆரார் எனச் சொல்லி ஆடும் அது கண்டு ஏறார் இளமுலையார் அன்னையரும் எல்லாரும் பாராயோ என்றார்க்கு சென்றேன் என் வல்வினையால் காரார் மணி நிறமும் கைவளையும் காணேன் நான் ஆரானும் சொல்லிற்றும் கொள்ளேன் அறிவழிந்து நீரா உடம்போடு பேதுருவேன் கண்டு இறங்கி ஏறார் கிளிக்கிழவி எம்மன்னை தான் வந்து என்னை சீரார் செழும்பொழுதி காப்பிட்டு செங்குறிஞ்சி தாரார் நறுமாலை சாத்தற்கு தான் பின்னும் நேராதன ஒன்று நேர்ந்தாள் அதனாலும் தீராது என் சிந்தை நோய் தீராது என் பேதுருவு வாராது மாமை அது கண்டு மற்றாங்கே ஆரானும் மூதறியும் அம்மனைமார் சொல்லுவார் பாரோர் சொல்லப்படும் கட்டுப்படுத்திரேல் ஆரானும் மெய்ப்படுவன் என்றார் அது கேட்டு காரார் குழல் கொண்டை கட்டுவிச்சி கட்டேரி என்று இதுவரை நாம் அனுபவித்திருக்கிறோம். இவள் பரகால நாயகி செங்கண்மால் வந்து கொடக்கூத்து ஆடுவதற்கு ஆடும்போது தெருவிலே வந்து ஆடிக்கொண்டிருந்தான். அன்னைமாரும் தோழியரும் அழைக்க இவள் சென்று பார்த்தபின் இவளுக்கு சிந்தை நோய் வந்து விட்டது. தன் மனதையெல்லாம் அவனிடம் இழந்து விட்டாள். அவளுடைய மாமை நிறம் மாறிற்று. வளையல்கள் காணவில்லை. பித்து பிடித்தது போல் ஆனாள். வீட்டில் இருந்தவர்கள் பயந்து போய் அன்னை இவளுக்கு தொண்டர் அடிப்பொடி பாத தூளி எடுத்து நெற்றியில் இட்டாள். ஒன்றும் சரியாகதை கண்டு சாத்தன் என்ற தெய்வத்திற்கு வேண்டிக் கொண்டாள், மாலையிட்டாள். அப்பவும் ஒன்றும் சரியாகவில்லை. அங்கிருந்த வயதான பாட்டிமார் சிலர் குறி பார்த்தால் கட்டுவிச்சியை அழைத்து குறி சொல்ல சொன்னாள். இது இவளை பிடித்திருக்கும் தெய்வம் எது, துர்தெய்வம் ஏதேனும் இருக்கிறதா என்பது தெரிந்துவிடும் என்று சொல்ல, அதற்கு சரி என்று தெரிந்தவுடன் அலையாமலேயே கட்டுவிச்சி இவர்கள் வீடு ஏறினாள். காரார் குழல் கொண்டே கட்டுவிச்சி கட்டி ஏறி
என்ற அளவிலே பார்த்து அனுபவித்திருக்கிறோம். இனி தொடர்ந்து இந்த பாசுர பகுதி, இன்றைய அனுபவத்திற்கான பாசுர பகுதி. காரார் குழல் கொண்டை கட்டுவிச்சி கட்டேரி சீரார் சுளகில் சில நெல் பிடித்தெரியா வேரா விதிரா மெய்சிலிரா கைமேவா பேராயிரமுடையான் என்றாள் பேர்த்தேயும் காரார் திருமேனி காட்டினாள் கையதுவும் சீரார் வலம்புரியே என்றாள் திருத்துழாய் தாரார் நறுமாலை கட்டுரைத்தாள் கட்டுரையா சீரார் சுளகில் சிலனில் பிடித்து எரியா வேரா விதிரா மெய்சிலிரா கைமோவா பேராயிரம் உடையான் என்றாள் பேர்த்தேயும் காரார் திருமேனி காட்டினாள் கையதுவும் சீரார் வலம்புரியே என்றாள் திருத்துழாய் தாரார் நறுமாலை கட்டுரைத்தாள் கட்டுரையா. சீரார் சுளகில் சில நெல் பிடித்து எரியா வேரா விதிரா மெய்சிலிரா கைமேவா கைமேவா பேராயிரம் உடையான் என்றாள் பேர்த்தேயும் காரார் திருமேனி காட்டினாள் கையதுவும் சீரார் வலம்புரியே என்றாள் திருத்துழாய் தாரார் நறுமாலை கட்டுரைத்தாள் கட்டுரையா. இனி இந்த பாசுரத்திற்கான பதவுரையை பார்க்கலாம். ஆரார் குழல் கொண்டை கருமை நிறைந்த மயிர்முடியை உடைய கட்டுவிச்சி குறி சொல்லும் குரத்தி கட்டு ஏறி தானாகவே வந்த தெய்வ ஆவேசம் கொண்டு சீர் ஆர் சுளகில் சில நெல் பிடித்து எரியா அழகிய சிறு முரத்திலிருந்து சில நெல்மணிகளை பிடியாக அள்ளி தன் முன்னே உதிர்த்து குறிபார்த்து வேரா விதிரா உடலில் வியர்வை போன்ற உடல் கட்டு குலைந்து மெய்சிலிரா கைமோவா மயிர்கூச்செறிந்து தன் கையை மோந்து பார்த்து பேராயிரம் உடையான் என்றாள். 1000 திருநாமங்களை உடைய எம்பெருமானே இந்த பெண்ணுக்கு இந்த நோயை செய்தவன் என்று தனக்குள் கூறிக்கொண்டாள். பேர்த்தேயும் காரார் திருமேனி காட்டினாள். அதற்கு மேல் எம்பெருமானுடைய கார்மேகம் போன்ற திருமேனியை மேகத்தை காட்டி குறிப்பால் தெரிவித்தாள். கையதுவும் சீரார் வலம்புரியே என்றாள். அவன் திருக்கையில் உள்ளதும் சிறப்புடைய வலம்புரி சங்கமே என்று கைக்குறிப்பால் காட்டினாள். திருத்துழாய் தாரார் நறுமாலை கட்டுரைத்தாள். திருத்துழாயின் நிறைந்த மணமிக்க மாலையை தன் கைக்குறிப்பினாலே தெரிவித்தாள். கட்டுரையா. இவ்வாறு எம்பெருமானுடைய திருநாமங்கள் கார்மேனி வலம்புரி சங்கம் திருத்துழாய் மாலை இவற்றை தன் கைக்குறிப்புகளாலே காட்டின பின்பு வாயை திறந்து பரகால நாயகியின் தாய் முதலியவர்களை நோக்கி பேசுகிறார். என்ன சொல்லுகிறார் என்பதை அடுத்த பகுதியில் அனுபவிப்போம். இப்போது இந்த பகுதியின் பொருள் என்ன? இந்த நிலையில குறி சொல்லுவாள் ஒருத்தி குரத்தி தானே அங்கு வந்தாள், வீட்டிற்கு வந்தாள். அவள் கருத்த மயிர்முடியை உடையவள். அவள் ஆவேசம் கொண்டு குறி சொல்ல ஆரம்பித்தாள். அழகிய முரத்தில் இருந்த நெல்லை ஒரு பிடி எடுத்து வீசினாள். வியர்த்தாள், விதிர்த்தாள். அவளது மெய் சிலிர்த்தது. அவள் தன் கையை முகந்து இது 1000 பேருடையவனால் வந்தது என்று சொன்னாள். அதற்கு மேல் கருத்த மேகத்தை காட்டி பெருமானது வடிவை காட்டினாள். திருக்கையில் பெருமை வாய்ந்த வலம்புரி சங்கு உண்டு என்றாள். திருத்துழாய் மாலை அணிந்த திருமார்வை உடையவன் என்று குறி சொன்னாள். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான விவரணம். காரார் குழல் கொண்டை குறி சொல்ல வந்த குரத்தி சொல்லக்கூடிய சொற்களை காட்டிலும் அக்குரத்தியின் மயிர்முடியே தாயாருக்கு மகிழ்ச்சி தருவதாயிருந்தது. ஆச்சாரியர்களின் ஆன்ம குணங்களை காட்டிலும் திருமேனி அழகே சிஷ்யர்களுக்கு குறிக்கோளாயிருக்கும் என்பது பொருள். கட்டுவிச்சி கட்டு ஏறி
குறி சொல்லுபவள் தெய்வ ஆவேசமுடையவளானாள். அதாவது கொட்டாவி விடாமல், சோம்பல் முறிக்காமல், தன் நினைவு அறியாதபடி தெய்வ ஆவேசம் ஏறப் பெற்றாள். சீரார் சுளகில் சிறப்புமிக்க சிறிய முரத்திலே. சுளகுக்கு சிறப்பு என்ன? நெல்லும் பதரும் கலந்திருக்கும் போது நெல்லையும் பதரையும் பிரித்து கொடுக்கும் தன்மை சுளகுக்கு சிறப்பு. இந்த சுளகும், அதாவது முரம் என்பதுதான் சுளகு, தென்பகுதியிலே சுளகு என்று சொல்வார்கள். இந்த சுளகும் ஏனைய சிறு தெய்வங்களாகிய கூளத்தையும் பதரையும் போக்கி மணியே, மணிமாணிக்கமே என்கின்ற தெய்வமணியை காட்டப் போகும் சுளகு அல்லவா அது. ஆகையால் சீரார் சுளகு, சிறப்புமிக்க சுளகு என்று சொல்லப்பட்டது. சில நெல் பிடித்து எரியா. உண்மையை உணர உதவிய சில நெல்லை பரகால நாயகி கொண்டாடுகிறாள். சில நெல் பிடித்து எரியா. அந்த குரத்தி எரிந்தாள். அதை வேறா, விதிர் விதிரா, மெய்சிலிரா. எம்பெருமான் தொடர்பான செய்தியை சொல்ல புகுந்த குரத்தி தன் உடல் கட்டுக்குலைந்து தன் வசமிழந்தாள். பகவத் விஷயத்தை சொல்ல புகுந்தவுடன் உடல் சிதிலமாயிற்று. வேறா, வியர்த்தது. விதிர் விதிரா, மேனி உடைந்தது. மெய்சிலிரா, மயிர்கூச்செறிந்தது. மொய்த்து கண் பனி சோர மெய்கள் சிலிர்ப்ப என்று பெருமாள் திருமொழி கூறும். காலாளும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்று பெரிய திருவந்தாதியும் கூறும். அதே போலதான் வேறா, விதிர் விதிரா, மெய்சிலிரா என்று இவர் கூறுகிறார். ஞாதும் ஏவம் விதம் நரம், இப்படிப்பட்ட நற்குணக் கடலான மனிதரை நீரே அறியவல்லீர் என்று அப்படிப்பட்ட மனிதனை பற்றி தம்மிடம் கேட்ட வால்மீக முனிவரிடம் மாரத முனிவர், முனே வக்ஷ்யாம்யகம் புத்வா, முனிவரே நான் அறிந்து சொல்லுகிறேன் என்று ராமனை பற்றி முன்னரே நன்கு அறிந்தவர், நான் அறிந்து சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் வால்மீகத்திடம். அப்படி சொல்வதன் கருத்து என்ன என்றால், ராமனின் குணங்களிலே தன்னிலை மறந்தவராயிருந்த நாரதர் தன்னிலை எய்திய பிறகு சொல்லுகிறேன் என்கிறார். பொருள்களை உள்ளவாறு அறியும் ஆற்றலுடைய நாரதர் இப்படி தன் நிலை எய்திய பின் சொல்கிறேன் என்பதன் கருத்து, நாரதர் தன் நிலையை மறந்தார், பிறகு தெளிந்து நான் என் இயல்பான நிலையடைந்த பிறகு சொல்லுகிறேன் என்று சொல்வதாகும். நினைதொரும் சொல்லுந்தொரும் நெஞ்சு இடிந்து உருகும் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே குறிப்பிடுவது போல நாரதரும் சொல்கிறார் எனலாம். கண்டு வணங்கினார்க்கு என்னாம் கொல், கண்டு வணங்கினார்க்கு என்னாம் கொல், காமன் உடல் கொண்ட தவத்தார்க்கு உமை உணர்த்த வண்டு அலம்பும் தாரலங்கள் நீர்முடியன் தன்பெயரே கேட்டிருந்து அங்கு ஆரலங்கள் ஆனமையால் ஆய்ந்து என்று நான்முகன் திருவந்தாதியிலும் பக்தியால் தன் நிலை மயங்கியவரது தன்மை குற்றி சொல்லுவார் நம்மாழ்வார். இந்த பாசுரத்தின் பொருள் என்ன? காமன் உடல் கொண்ட தவத்தார்க்கு, காமன் உடல் கொண்ட தவத்தார்க்கு தன்னையும் தன் விருப்பத்திற்கு உகந்த நாயகி பார்வதியையும் சேர்த்து வைக்க முயன்றதையே குற்றமாக கருதி மன்மதனை எரித்த நெருப்பு வண்ணனன்றோ சிவன். மன்மதன் என்ன செய்தான்? சிவனையும் பார்வதியும் தான் சேர்த்து வைக்க முயன்றான். அப்படி இருக்கும்போது அதையே, அந்த செயலையே தவறாக கருதி சிவனே மன்மதனை எரித்து விட்டான். காமன் உடல் கொண்ட தவத்தார்க்கு, அவனுக்கு உமை உணர்த்த, இப்படிப்பட்ட திருநாமங்களை உடையவன் யார் என்று கேட்கும் வகையில் பார்வதி தன் கணவனாகிய சிவபெருமானுக்கு உணர்த்த, மாணாக்கன், சிஷ்யன், ஆசிரியன் இவர்களுடைய முறைமையை அறியாத ருத்ரன் தென்றல் காற்றும் சிறு மலைத்துளியும் தன் உடலில் பட்டால் மெய்மறந்து மகிழ்வது போல் மகிழ்ந்து பார்வதியை ஆசிரியன் நிலையில் வைத்து தான் கேட்டான். அங்கு ஆரலங்கள் ஆயினமையால் ஆய்ந்து எம்பெருமான் திருநாமங்களை கேட்டு தன் நிலை மாறாமல் இருந்தானோ என்றால் சூட்டப்பட்ட மாலை போலே தளர்ந்திருந்தான். திருநாமங்களை கேட்ட அளவில் வலிய கண் நெஞ்சனான ருத்ரனே நெகிழ்ந்து தன் நிலை மறந்தான் என்றால் கண்டு வணங்கினார்க்கு என்னாம்கொல், எம்பெருமானை நேராக கண்டு வணங்கியவர் தம் நிலை மறத்தலை கூறவும் வேண்டுமோ என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய பொருள்.
கைமோவா எம்பெருமானை பற்றிய நினைவின் முதிர்ச்சியாலே விரைகுளவு நரும் தொளவம் மெய் நின்று கமலும் என்று நம்மாழ்வார் கூறுவது போல கட்டுவிச்சியினுடைய கையும் திருத்துழாய் மனம் கமழ்வதாயிற்று. அக்கையினை மோந்து பார்க்கிறாள் கட்டுவிச்சி. பேராயிரம் உடையான் என்றாள். நாமம் பலவும் உடைய நாரண நம்பி என்று பெரிய திருமொழி கூறுவது, இந்த ஆழ்வாரை கூறுவது போல இவளால் பலகாலும் பேசப்படுபவன் இப்படி இவளை நோவுபடுத்துகிறான். அந்த நாமம் பலவும் உடைய நம்பி இவளை நோவுபடுத்துகிறான். இவன் பெயரை காண்போம் என்றால் இவன் பெயர்கள் 1 2 4 10 100 என்றார் போல 1000 பெயர்களாக தோன்றுகின்றனவே என்கிறாள் கட்டுவிச்சி. கைமோவா எம்பெருமானை பற்றிய நினைவின் முதிர்ச்சியாலே விரைகுளவு நருந்தொளவும் மெய் நின்று கமலும் என்று கூறப்படுவது போல கட்டுவிச்சியினுடைய கையும் திருத்துழாய் மனம் கமழ்வதாயிற்று. அக்கையினை மோந்து பார்க்கிறாள் என்றாள். அவள்தான் பேராயிரம் உடையான், ஒரு பெயர் அல்ல 1000 பெயர்களாக தோன்றுகிறது என்று சொன்ன கட்டுவிச்சி மேலும் சொல்கிறாள். பேர்த்தேயும் காரார் திருமேனி காட்டினாள். களைப்பை போக்கும் மேகத்தை காட்டி எம்பெருமான் வடிவின் நிறத்தை குறிப்பாக தெரிவித்தாள். இத்திருமடலிலேயே மேலே காரார் திருமேனி கண்டதுவே காரணமா அன்றோ சிறிய திருமடல் கண்ணி 55வது கண்ணியில இத்தலைவிக்கு இப்படிப்பட்ட நோவு ஏற்பட்டுள்ளது என்று சொல்லுவார். கையதுவும் சீரார் வலம்புரியே என்றாள். ஒரு கையிலே ஸ்ரீ பாஞ்சசன்யம் என்ற சங்கினை உடையவன் என்கிறாள். இருளில் சந்திரன் உதித்தது போல இருள் போன்ற எம்பெருமானுடைய கரிய திருமேனிக்கு பகைத்தொடையாக வெள்ளொளி வீசும் பாஞ்ச சன்னியத்தை குறிப்பிட்டாள் கட்டுவிச்சி. அன்றிக்கே சீரார் வலம்புரி செல்வமிக்க சங்கு என்றும் இந்திரன் உன்னொடு செல்வத்துக்கு ஏலானே என்றும் சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே என்றும் செல்வ பெருஞ்சங்கே என்றும் நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் நாச்சியார் பல வகையாக சங்கினுடைய செல்வச் சிறப்பை கூறுவதை பார்க்கலாம். மேலும் வலம்புரி சங்குக்கு சீர்மையாவது உண்பது சொல்லின் உலகளந்தான் வாயமுதம் என்கிறார் நாச்சியார். அந்த சங்கம் உண்ணும் திறத்தை குறிப்பிடுவோம் என்றால் எம்பெருமான் தன் வாயாலே ஊட்ட அது உண்பதாகும். என்ன சிறப்பு பாருங்கள். இவன் வாயில் வைத்துத்தானே ஊதுகிறான். அதை குறிப்பிட்டு அந்த சங்கத்திற்கு உண்ணுவதற்கு இவன் வாயாலே ஊட்டுகிறான். எம்பெருமான் வாய்ப்பட்ட உணவையே அது உண்கிறது என்று குறிப்பிடுகிறாள். உண்பது சொல்லின் உலகளந்தான் வாயமுதம் என்று சிறப்பாக சொல்லுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். கண்படை கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தலத்தே எம்பெருமான் வடிவழகை கண்டுகொண்டே அவன் திருக்கைகளிலே இடமாகவும் வலமாகவும் மாறி மாறி படுப்பது அந்த சங்கு. தலைவனுடைய மாலையை சூடி அவன் கைகளின் தழுவுதலிலே கிடக்கும் தலைவியை போன்றது அந்த பாஞ்சசன்னியம். பெண்படையார் உன்மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார். எம்பெருமான் எல்லா பெண்களும் வேறுபாடின்றி இறங்கி நீர் ஆடும் ஆற்றுப்படித்துறை போல எல்லோருக்கும் பொதுமானவன் அந்த எம்பெருமான். பெண்படையார் உன்மேல் பெரும்பூசல் சாற்றுகின்றார் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே அவன் வாய் அமுதமும் எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கும். அப்படி இருக்க வடமதுரையிலும் திருவாய்ப்பாடியிலும் படை போல பெருங்கூட்டமாக இருக்கும் பெண்கள் எங்களுக்கெல்லாம் பொதுவானதாக இருக்கும் செல்வம் இந்த பாஞ்சசன்யம் என்னும் சங்கம் ஒன்றினாலேயே தனித்து அனுபவிக்கப்படுவதாய் பறிபோகிறதே என்று கையை உயர்த்தி தன் துயரந்தோன்ற கூப்பிடுகின்றனர். பண்பு அல செய்கின்றாய், பண்பல்லாதவற்றை செய்கின்றாய். எம்பெருமானிடத்தில் நெருங்கி இருப்பவர்கள் செய்வதையும் செய்வதில்லை. அவர்களையும் அடியார் குலங்களோடு கூடியிருந்து குளிர்ந்து, திருப்பாவையிலே சொன்னது போக அடியார் குழாங்களோடு கூடியிருந்து குளிர்ந்து அனுபவிப்பதனையும் நீ செய்யவில்லை. அவர்கள் தனித்திருந்து அனுபவிக்க மாட்டார்களே. பாஞ்சசன்னியமே, உன் பண்பு நீ வந்து அடைந்துள்ள எம்பெருமான் இயல்புக்கு ஏற்றதன்று. நீ பிறந்த இடத்திற்கே உன் பண்பு ஏற்றதாய் உள்ளது.
நீ பஞ்சசனன் என்ற அசுரனுடைய உடலில் இருந்து தோன்றியதால் உனக்கு தன்னலமே மிஞ்சி இருக்கிறது என்கிறாள். திருத்துழாய் தாரார் நறுமாலை கட்டுரைத்தாள். இரண்டு உலகுக்கும் தலைவனான உபய விபூதிநாதனான எம்பெருமான் அணிந்த ஒப்பற்ற திருத்துழாய் மாலையை குறிப்பாக தெரிவித்தாள். தாமத்தொளவ நீழ்முடி மாயன், பெரிய திருமொழி 6:5-10 திருமங்கை ஆழ்வாரே சொல்லபடி தாமத்தொளவ நீழ்முடி மாயன் என்று பேசப்பட்டவன் அல்லவோ, அவன் மேலல்லவோ பரகால நாயகி இப்பொழுது மடலெடுக்க முனைந்திருக்கிறாள். இதுவரையிலும் கூறிய அடையாளங்கள் எல்லாம் கட்டுவிச்சி தனக்குள்ளேயே பேசிக்கொண்டு கை முதலியவற்றின் அடையாளங்களால் குறிப்பிட்டவை. இனி வாய்விட்டு சொல்ல போகிறாள். கட்டுரையா இப்படி பலவற்றையும் தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்ட பிறகு வெளிப்படையாக வாய்விட்டு தன் சொற்களால் தலைவியின் உறவினர்களை நோக்கி கட்டுவிச்சி பேசுகிறாள் என்ற அளவிலே இன்றைய பகுதியை அனுபவத்தை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றைய பாசுர பகுதியை ஒரு முறை அண்மைக்கலாம். காரார் குழல் கொண்டை கட்டுவிச்சு கட்டு ஏறி சீரார் சுளகில் சில நெல் விழித்தெறியா வேரா விதிர் விதிரா மெய்செலிரா கை முங்குவா பேராயிரம் உடையான் என்றாள். பேர்த்தேயும் காரார் திருமேனி காட்டினாள். கை அதுவும் சீரார் வலம்புரியே என்றாள். திருத்துழாய் தாரார் நறுமாலை கட்டுரைத்தாள். கட்டுரையா காரார் குழல் கொண்டை கட்டுவிச்சி கட்டு ஏறி சீரார் சுளகில் சில நெல் பிடித்து எரியா வேரா விதிர் விதிரா மெய்சிலிரா கைமோவா பேராயிரம் உடையான் என்றாள். பேர்த்தேயும் காரார் திருமேனி காட்டினாள். கையதுவும் சீரார் வலம்புரியே என்றாள். திருத்துழாய் தாரார் நறுமாலை கட்டுரைத்தாள். கட்டுரையா என்று இதுவரை கை சைகைகள்னாலும் வாய்விட்டு பேசாமலும் எம்பெருமான் தான் அதை இவளை பிடித்திருக்கிறான், இவளுக்கு இந்த நோய்க்கு காரணம் என்பதை சொன்ன கட்டுவிச்சி வாய்விட்டு சொல்ல இருக்கிறாள். அதை அடுத்த பகுதியிலே நாம் அனுபவிப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமான் வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பரம காருணிகர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.